1987 செப்டம்பர் 27ஆம் தேதி எனக்கு ஹார்ட் அட்டாக் பட்டுக்கோட்டையில். அதுக்கப்புறம் 2003 எஸ்யூடியில் ஆப்ரேஷன், பைபாஸ் சர்ஜரி நடந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் நடக்கணும், நடந்தால் தான் உங்களுக்கு இந்த இதில் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நான் நடக்கேன். 7 கிலோமீட்டர் டெய்லி 8 கிலோமீட்டர் நடந்துகிட்டே இருந்தேன். பிறகு இந்த கொரோனாலாம் வந்து பிறகு கொரோனாவும் நமக்கு அட்டாக் ஆச்சு. அப்புறம் இந்த மூட்டு வலி அதனால நடக்க முடியல, நட கம்மியாச்சு. அப்புறம் மூட்டு வலி ஆச்சு. அதுக்கப்புறம் 2வது இந்த பக்கம் பயங்கர பெயின், இடுப்பு. அது எண்ணெயெல்லாம் போட்டு பார்த்தா ஒன்றும் சரி பண்ணல. அதுக்கப்புறம் கிம்ஸுக்கு பார்ப்போம், கிம்ஸுக்கு வந்தோம். இடுப்பு வலி ஆனதுனால நீங்கள் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இப்போ நான் 2 கிலோமீட்டர் தான் நடப்பேன். அது 2 கிலோமீட்டர் ஆகி 1 கிலோமீட்டர் ஆகி அதுக்கப்புறம் நடக்கவே முடியாது. ஒரு வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும், ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது. அதனால ஆப்ரேஷன் சக்ஸஸாக நம்ம பண்ணிடலாம் அப்படி அவர் என்கரேஜ் பண்ணார். அப்போ 15-16 வருஷம் அது இதாகும்னு சொன்னார். அப்போ சரின்னு பண்ணோம். அதனால எதுக்கும் அந்த ஹார்ட் டாக்டர் ஒப்பீனியன் கேட்டுருந்தார். இப்போ ஹார்ட் டாக்டர் என்ன சொன்னார்னா, அவர் 3 கண்டிஷன் சொன்னார். ஒன்று வந்து உங்களுக்கு ஏஜ் 85 மேலே ஆயிடுச்சு. 2வது வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரு. 3வது வந்து பம்பிங், பிளட் பம்பிங் இருக்குல்ல, அது 60 இருக்கணும், அது 35 தான் இருக்கு அப்படின்னாரு. பரவாயில்ல டாக்டர், நமக்கு தைரியமாக செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் 2 கிலோமீட்டர் நீங்கள் நடக்கிறீங்களா, அது போதும், அதனால தைரியமாக அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இவருக்கு நான் உடனே ஓகே பண்ணிட்டார். நம்ம அந்த டாக்டர் ஓகே பண்ணி பிறகு அட்மிட் ஆனோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அட்மிட் பண்ணோம். 5ஆம் தேதிக்கு அட்மிட் ஆனோம். 6ஆம் தேதி எங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு அது சக்ஸஸ் டாக்டர். அதுக்கப்புறம் அன்னைக்கே நடக்க வச்சுட்டாரு, இந்த இதை வச்சு உட்கார வச்சு நடக்காது. அது வந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ உட்கார இல்லாமலே இங்கே பாத்ரூம்லாம் வரலாம். நாளைக்கு டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்காரு டாக்டர் டால்டன். அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதோடு மட்டும் நம்ம அந்த இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல, இன்ஸ்டியூஷனில் உள்ள எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். இன்னும் அந்த இன்ஸ்டியூஷன் நல்ல முறையில் வளரணும். அந்த ஆசீர்வாதம்.